ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோங்கிறது நீங்கள் டைட்டிலில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி என்னுடைய பொங்கல் க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு கிச்சன் க்ளீனிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அது நான் என்னுடைய கிச்சன் க்ளீனிங்லாம் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்றைக்கி நம்ம வீட்டு வாசலில் போட்ட கோலம் அதுதாங்க, விநாயகர் போட்டிருந்தேன். அது நியூ இயர் அன்றைக்கி போட வேண்டியது போட முடியல, மழையாக இருந்ததுனால அது அடுத்த நாள் தான் போட்டேன். அதாவது நேற்று 2ஆம் தேதி போட்ட கோலம். அது க்ளீனிங் வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாங்க. நைட்டுக்கே இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். காலையில் சீக்கிரமாகவே கோலம் போட்டுட்டு ஒரு 5:50 போலலாம் மேலே வந்ததுமே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சாம்பார் வச்சு சாதம் வடிக்கிறேன். தொட்டுக்கிறதுக்கு அந்த சிப்ஸு முறுக்கெலாம் இருக்குது, அதோடு விட்டாச்சு. என்னோடய கிச்சன் வேலையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன டிப்லாம் ஃபாலோ பண்ணுறேங்க. மேக்ஸிமம் சமையல் வேலையை செய்யும் போது சைட் பை சைடு என்னென்ன வேலைகள் என்னால் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியுமோ அதையும் பண்ணிட்டு தான் இருப்பேன். பொங்கல் க்ளீனிங் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிச்சன் க்ளீனிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா மாதம் பிறந்துச்சு இல்லைங்களா, மளிகை பொருட்கள் வாங்குவேன். எல்லாமே ரீஃபில் பண்ணி வைக்கணும். அதுக்கு அந்த மளிகை பொருட்கள்லாம் கொட்டி வச்சுருக்கிற அந்த பாக்ஸு சம்படம் எல்லாமே பொங்கல் க்ளீனிங்கிறனால ஃபுல்லாகவே விளக்கிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மளிகை பொருள் வாங்கிட்டு கொட்டி வைக்க போகிறேன். சமையலும் ரொம்ப சிம்பிளுங்கிறனால சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே தான் அதை எல்லாமே ஒழிச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நான் எல்லாமே மேலே மொட்டை மாடியில் கொண்டு போய் போட்டு விலைக்கு அங்கேயே காய வச்சு அதுக்கப்புறமா தான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஒரு 2 வருஷமாக நான் வீட்டுக்குள்ளேயே சிங்க்லேயே தான் போட்டு விளக்கிட்டு இருந்தேன். இந்த வாட்டி மேலே போய் பண்ணிடலான்ட்ருக்கிறேன். க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணுற மாரி இருந்திங்கன்னா, பசங்க இப்போ லீவில் இருக்காங்க இல்லைங்களா, கண்டிப்பாக லீவில் இருக்கும்போதே கொஞ்சம் கஷ்டமான க்ளீனிங் வேலையெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பசங்களுக்கு கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கும் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். அப்படி நான் இன்றைக்கி அப்படி தான் நான் இது பிளான் பண்ணியிருந்தேன். இன்னும் 2 3 நாளில் பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. எனக்கு இருக்கிறதுல மெயினாக கஷ்டமான வேலைன்னா இந்த கிச்சன் க்ளீனிங். இங்கே ஒரு கிச்சன்லேயே நான் பாத்திரம் விளக்குற மாதிரி இருந்தால் எனக்கு பெருசாக ஆள் தேவையில்லை. விளக்கி கொடுத்தனா பசங்க வெளியில் இங்கே காய வச்சுருவாங்க. இது எல்லாமே மொத்தமாக வாரி கொண்டு போய் மாடியில் போட்டு விளக்கி காய வைக்கணுங்கிறனால அத்தனை தடவை ஏறி இறங்க முடியாது. பசங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாரி பாக்ஸ்குள்ளே சம்பளத்துக்குள்ளே ஒன்று ஒன்றா போட்டு ஒரு 10 தடவை ஏறுறத ஒரு 5 தடவை ஏறுற மாரி அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பாத்திரத்தை ஒழிச்சு அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். பசங்க கொண்டு போய் மேலே வச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா நான் விளக்க கழுவி கொடுத்துட்டேன்னா சாதனை அப்படியே மேலேயே அழகாக காய வச்சிருவா. அதுக்கப்புறம் திருப்பி இடையில ஒரு தடவை போய் திருப்பி விட்டுடுவா. திருப்பி எல்லாத்தையும் கொண்டு கீழே கொண்டு கொடுத்துருவா. முன்னாடி மாரி தான் எல்லாத்தையும் அடுக்கி கொடுத்துட்டேன். நான் கொண்டு கீழே இறக்கிட்டு கிச்சனில் போட்டு விட்டுடுவேன். அதுக்கப்புறம் நான் திருப்பி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். பசங்க 2 பேருமே இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு இந்த கிச்சன் க்ளீனிங் வேலை நான் மேக்ஸிமம் 2 நாள் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரே நாளில் நான் முடிச்சிட்டேன். அதுவும் ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிட்டேன். வீடியோ எடுத்துகிட்டே செய்கிறதுனால எனக்கு அவ்வளோ டைம் ஆச்சு. இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கும். இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தாங்க நான் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். கிச்சன் க்ளீனிங் எப்போதுமே பார்ட்டாக தான் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஷெல்ஃபு, கவுண்டர் டாப் ஒரு நாளைக்கு, கவுண்டர் டாப் கீழே இருக்கிற ஷெல்ஃப் ஒரு நாளைக்கு, லாஃப்ட் ஒரு நாளைக்குன்னு இப்படி தான் பிளான் பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி ஸ்டார்ட் பண்ணினேன், டக்குன்னு மைண்ட் மாறிடுச்சு. சரி ஒரே நாளே முடிச்சிடலாம். ரொம்ப க்ளீனிங் வேலையும் கிடையாது. அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சும்மா நார்மலாக பாத்திரம் இப்படி விளக்குறமே விளக்கி காய வைக்கிற வேலை தானே. அதனால் சரி இன்றைக்கி மொத்தமாக ஒரேடியாக முடிச்சிடலான்ட்டு தான் பிளான் பண்ணி மதியம் ஒரு 2 மணி போலலாம் கிச்சன் க்ளீனிங் வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன் நான் எந்தெந்த வேலை எப்படி பண்ணேங்கிறத. பாத்திரம் தாங்க கொஞ்சம் பார்க்க நிறைய இருக்கிற மாரி இருக்குது. அதனால தான் வேலை கொஞ்சம் அதிகம் எடுக்குது. கம்மியான பாத்திரமாக இருந்தால் நம்மளுக்கு இவ்வளோ வேலை இல்லை தான். ஏன் எனக்கு இவ்வளோ பாத்திரம் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு இந்த பாத்திரம்லாம் விலைக்கு முடிக்கிறதுக்கு நான் 1 மணி நேரம் பிளான் பண்ணியிருந்தேங்க. ஆனால் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்ல வேளை வெயில் இல்லாமல் இருந்ததுங்க. அதனால தான் காலையிலே கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு சமையல் வேலையை பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒழிச்சு கொடுத்து சாதனை கொண்டு மேலே வச்சுட்டேன். வெயில் வரத்துக்கு முன்னாடி கடகடன்னு விலைக்கு காய வச்சாச்சு. ஒரு 7:30 மணிக்கு மேலே தாங்க இவ்வளோ பாத்திரத்தையும் விளக்குறதுக்கு உட்காந்தேன். கரெக்டாக மணி இப்போ 9:05, 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப முடியல, இடுப்பு தான் வலிக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா கிச்சனில் டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அது சும்மா தான் கழுவி வைக்கிறது. அது ஒரு வாட்டி கழுவி வச்சிட்டோம்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். எனக்கு ஃபுல்லாக விளக்கி காய வச்ச மாரி இருக்கும், ஃபுல்லாக க்ளீன் பண்ண மாரி இருக்கும் இல்லைங்களா. அதனால தான் இந்த கவர் எல்லாமே நல்லா ஊற வச்சுருந்தேன். சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி இதையும் காய வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா இடையில சாதனா குட்டி எல்லாத்தையும் நிமித்தி வச்சுருவா. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது எல்லாமே இப்போ கீழே இறங்கி ஆகணும். இந்த வாளியில் செம்படத்துக்குள்ளே செம்படம், பாக்ஸுக்குள்ளே பாக்ஸு அப்படின்னு போட்டு தான் எடுத்துகிட்டு போய் ஆகணும். ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அந்த வாளியில்
எல்லாத்துலேயும் வந்து போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு 3 தடவை 4 தடவை ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். நானும் சாதனாவும் 2 கையில் தூக்கிட்டு போனோம்னா ஒரு 3-4 தடையில் வந்து இறங்கிடலாம். எல்லாத்தையும் கொண்டு போய் கீழே கொண்டு இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாமே கழுவ போகிறேன். நான் அடுக்குனா கூட இந்த அளவுக்கு நீட்டாலாம் அடுக்க மாட்டாங்க. அதனால தான் சாதனை கொடுக்கறது. சாதனை அவ்வளோ சூப்பராக வந்து எல்லாம் கவுத்து வைப்பேன். இப்போ தான் பொங்கலுக்கு க்ளீன் பண்ணுற திருப்தி எனக்கு கொடுக்குது. வீட்டை பார்க்க தாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. இதெல்லாம் கிச்சனுக்கு போய் ஆகணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இது யூஸ் பண்ணுற பாத்திரம் தான். அதனால தான் இதெல்லாம் வந்து நான் விளக்கலை. அதுவும் சேம், அதுவும் அந்த தட்டு சின்ன சின்ன ஸ்கின் டம்பர் எல்லாம் அதுவும் அதேமாரி தான். நல்லா அந்த ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அதெல்லாம் விளக்கலை. அப்பப்போ எடுத்து கழுவிக்கலான்ட்டு இருக்கிறேன். கரெக்டாக 9:05. இப்போதைக்கு கிச்சன் இந்த நிலமையில தாங்க வந்து இருக்குது. நான் மாவு அரைச்சதுமே வந்து எங்கே வெயில் வந்துடுமோன்ட்டு ஓடி போயிட்டேன். மேலே சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தான் வந்து அதை வழித்து கரைச்சி வைக்கணும். நல்ல வேலை பாத்திரம் விளக்க முடிகிற வரைக்கும் வெயில் வரலை. அதனால தான் காலையிலே சமைக்கும் போது இந்த வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். விளக்கி வைக்கிற வேலை வந்து முடிஞ்சிச்சு. இது எல்லாமே வந்து ஒட்டடை அடித்து விட்டுட்டு இது ஷெல்ஃபில் எல்லாமே வந்து நல்லா தொடச்சிட்டு திருப்பி எல்லா பாத்திரத்தையும் வந்து அடுக்கி வைக்கணும். இப்போ இந்த ஷெல்ஃபில் இருக்கிறது இல்லைங்களா, எல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரம் தான். இருந்தாலும் இப்போ இதையும் வந்து கழுவி வச்சா தான் மனசுக்கு திருப்தியாக இருக்குதுன்னு கழுவலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இந்த வேலை பார்க்க போகிறேன். சிங்க்லேயும் இவ்வளோ பாத்திரம் இருக்குது. இது எல்லாமே வந்து தேய்ச்சிட்டு ஓரளவு எல்லாமே வந்து காமிக்கிறேன் அப்புறமா. இந்த கவுண்டர் டாப் கீழே யூஸ் பண்ணுற அந்த பெரிய பெரிய பாத்திரம்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து விளக்க வேண்டாம் தான் நினச்சேன். அப்புறம் வந்து சரி மொத்தமாகவே கிச்சனை ஃபுல்லாக வந்து காலி பண்ணிவிட்டு புதுசாக வந்து எல்லாத்தையும் விளக்கி காய வச்சு அடுக்கி வச்சா நல்லா இருக்குமேன்னு டக்குன்னு தோணுச்சு. அதனால் அப்புறம் அதெல்லாம் திருப்பி வந்து சும்மா கழுவுறது தான் எல்லாமே சும்மா கழுவி இங்கே படிக்கட்டிலே வந்து நான் காய வச்சுட்டேன். கழுவும் போதே சாதனம் படிக்கட்டு மட்டும் இந்த பெருக்கி தலை சொல்லியிருந்தாவை தள்ளி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் காய வச்சுட்டு சும்மா லைட்டாக தண்ணி வந்து உடஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் அதாவது நான் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு இதுவும் நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுருவேன். லெமன் சட்டி வந்து 2 சட்டி உடஞ்சி போச்சு. அது மேலே கொண்டு போய் வைக்கணும். அது ஆல்ரெடி உடஞ்சது தான் கீழே தான் வச்சுருந்தேன். அதுமாதிரி மேலே கொண்டு போய் வச்சு ஏதாவது செடி தான் வைக்கணும். ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும். இன்றைக்கி பசங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால அதனால தான் இன்றைக்கி ஒரே நாள் முடிச்சிடலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டேன். கிச்சனே ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு புதுசாக வந்து அரேஞ்ச் பண்ண நினைக்கிறேன். என்ன ஒன்று மேலே லாஃப்ட்டு வந்து அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லை. அதனால் லாஃப்ட்டு மட்டும் ரொம்ப வந்து நான் க்ளீன் பண்ணலை. நான் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது ஒரு நாள் சாதனை இப்போ ஒரு அரை மணி நேரத்து வேலை தான் அவங்க வந்து முடிச்சிடுவாங்க. ஃபேன் க்ளீன் பண்ணணும். அதுதான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவில் வந்து வழித்து கரைச்சி வச்சுட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ்வையும் வந்து நல்லா வந்து தேய்ச்சி கழுவி வெயிலில் காய வச்சுட்டு சிலிண்டர் எல்லாம் தூக்கி வெளியில் போட்டுட்டு ஜன்னல் நல்லா தேய்ச்சி கழுவி விடணும். இப்போ ஒரு பக்கம் இருக்கிற ஜன்னல் மட்டும் தான் கழுவ போகிறேன். இப்போ கேஸ் ஸ்டவ் பின்னாடி சைடு இருக்க அந்த ஜன்னல் வந்து கழுவ போகிறது இல்லை. ஏன்னா வெளியில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருக்கிறேன். கழுவுனா அங்கே ஃபுல்லாக தண்ணி போயிடும். ஆல்ரெடி இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போது அந்த 2 ஜன்னலையும் தேய்ச்சி கழுவி விட்டுட்டு தான் இருப்பேன். அந்தளவுக்கு ரொம்ப மோசமாலாம் இல்லை. சும்மா லைட்டாக கழுவினாலே போதும் எல்லாமே. இந்த சிலிண்டர் வைக்கிற இடம் வந்து கீழே வந்து இந்த வாளிலாம் வச்சுருக்கிற இடம்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் ஊற்றிட்டு பெருக்கி தள்ளுறது சரி. ஒரு 10 நாளாக சரி பொங்கல் கிளீனிங் தானே பண்ண போகிறோன்ட்டு கொஞ்சம் அலட்சியம் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தேன். அதெல்லாம் தான் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஒட்டடெல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப இருக்காதுங்க. அப்பப்போ பெருக்கி தள்ளும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடப்பத்தால் கைக்கு எட்டின தூரம் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் வந்து அப்பப்போ தட்டி விட்டுட்டு இருக்கிறனால எனக்கு ஒட்டடை அடிக்கிற வேலை ரொம்ப வந்து இருக்காது, கம்மி தான். கிச்சன் லாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனிங் வேலைலாம் இல்லை. இது ஃபுல்லாக வந்து இந்த பெயிண்டிங் 2 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சது அந்த பெயிண்ட்டுக்கான திங்ஸ் தாங்க வச்சுருக்குறாங்க. அது அந்த பாறை கத்தி இந்த கம்பியில் அங்கே கிடக்கும். அந்த மூலையில் மட்டும் தான் கொஞ்சம் குப்பையாக இருக்குது. அது அவங்க ஏணி எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபேனை வந்து துடைக்கும் போது தான் அந்த இடத்துல வந்து நியூஸ் பேப்பர்லாம் போட்டு விட சொல்லணும். அது எக்ஸாஸ் வேறு வந்து இப்போ எக்ஸாஸ் வேறு கேட்டதுனால ரொம்ப பிசுன்னு ஆகுது, பார்க்கும்போதே தெரியுது. அதில் ஏதாவது பெயிண்ட் இருந்தால் நல்லா தொடச்சிட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் மட்டும் அடித்து விட்டுட்டு நியூஸ் பேப்பர் வந்து போட்டு விட சொல்லணும். ஃபேன் வந்து கிச்சனில் இருக்குதான்னு வந்து கேட்டிங்க. கிச்சனில் ஃபேன் இருக்குது. இதுவும் கொஞ்சம் பிசுன்ட்டு தான் இருக்குது. இது அவங்க தான் வந்து துடைப்பாங்க. இது நம்மளுக்கு செட் ஆகாது. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அகல் விளக்கு, இந்த பாக்ஸ்லேயே அகல் விளக்கு தான் இருக்குது. இந்த கட்டைப்பையிலலாம் தேவையில்லாத இந்த சாக்கு பை, அது இந்த குச்சி பை அதெல்லாம் தான் அதில் இருக்குது. அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பால்கார அக்கா வருவாங்க, அவங்க அரிசி வாங்குறதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வேணும்னா கேட்டுட்டு அவங்கள்ட்ட வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். அது கொடுத்துட்டோம்னா இந்த இடமும் கிளியர் ஆகிடும். மேக்ஸிமம் கிச்சன் லாஃப்ட்டில் எந்த திங்ஸும் வந்து நான் வைக்கிறது கிடையாது. ஏன்னா கிச்சனில் வந்து நம்ம இப்போ எக்ஸாஸும் கேட்டினதுனால ரொம்ப பிசுன்ட்டு ஆகுது. அதனால ரொம்ப திங்ஸ் வந்து வைக்கிறது இல்லை. இப்படி தான் எம்டியாக தான் வந்து இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா
நல்லா வந்து இந்த ஷெல்ஃப் எல்லாம் வந்து நல்லா தொடச்சி விடணும். ஃபஸ்ட்டு வந்து தொடப்பை நல்லா பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நல்லா தொடச்சி விடணும். முடிஞ்ச அளவுக்கு கை கெட்டின தூரம் வரைக்கும் ஒட்டடை அடிச்சிட்டேன். மற்ற இடம்லாம் அவங்க தான் வந்து ஒட்டடை அடிக்கணும். ஆமாம், ஓரளவு அடிச்சிட்டேன் கிச்சனில் ஒட்டடை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய பொங்கல் கிளீனிங் வந்து இப்படி தாங்க வந்திருக்கும். மொத்தமாக எல்லாத்தையும் வந்து அந்த ரூமு, கிச்சன் எதாக இருந்தாலும் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு, ஃபுல்லாக ஒட்டடை அடித்து இதுமாரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அரேஞ்ச் பண்ணுவேன். ஒரு 2 வருஷமாக அப்படி பண்ணுறதில்ல. பார்ட்டாக தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். இப்போ பழையபடி இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நான் ஒரே நாளில் இன்றைக்கி இந்த கிச்சன் க்ளீனிங்கை வந்து முடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆனால் கடகடன்னு வந்து முடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம அப்பப்போ கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கனால பெருசாக எனக்கு ரொம்ப வந்து வேலை இல்லை. அதனால் கொஞ்சம் ஈஸியாக வந்து முடிச்சிட்டேன். மற்ற நாட்கள்லாம் வந்து கொஞ்சம் அலட்சியமாக இருப்பேன். சரி, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஷெல்ஃப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் க்ளீன் பண்ணுவேன். ஆனால் பொங்கலுக்கு மட்டும் இப்படி மொத்தமாக வாரி போட்டு க்ளீன் பண்ணாதாங்க மனசு கொஞ்சம் திருப்தியாக வந்து இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் வந்து பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட வியூவர்ஸில் என்னுடைய எம்டி கிச்சன் டூர் வந்து பார்த்துருப்பீங்க. என்னோடய கிச்சன் வந்து இப்படி தாங்க வந்திருக்கும். இன்னும் வந்து பூஜை ஷெல்ஃப் வந்து அது கடைசியாக தான் பிளான் பண்ணியிருக்கேன். கடைசி நாள் தான் வந்து க்ளீனிங்கில் பூஜை ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுவேன். வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து திருப்பி வந்து காய வச்சது எல்லாமே வந்து கொண்டு வந்து போட்டு நியூஸ் பேப்பரு அந்த கவர்லாம் போட்டு விட்டுட்டேன். வந்து பாக்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண போகிறேன். பாத்திரங்கள் எல்லாமே வந்து அடுக்கி வைக்க போகிறேன். பசங்க அதுக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஷெல்ஃபுக்கெல்லாம் நியூஸ் பேப்பர் போட்டிருக்கிற இடம், அதுக்கப்புறம் அந்த செம்படெல்லாம் அடுக்கி வச்சுருப்பேன் இல்லைங்களா, அந்த தெர்மோக்கோல் ஷீட்டுக்கு நியூஸ் பேப்பர் தான் வந்து போட்டு வச்சுருப்பேன். அதுக்கெல்லாம் வந்து இந்த வாட்டி மெரூன் கலரோ இல்லை ஒயிட் கலர் ஷீட்டை வந்து போடலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அது வந்து முடியாது, இதுக்கே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் பண்ணணும்னா ரொம்ப டைம் எடுத்துரும். சரி, அது நெக்ஸ்ட்டு எப்படி மந்த்லி நம்ம கிச்சன் க்ளீனிங் தானே பண்ணுறோம், அது அப்போ வேணால் பண்ணிக்கலான்ட்டு இப்போதைக்கு நியூஸ் பேப்பர் தான் வந்து போட்டு விட்டுருக்கேன்.
ஃபஸ்ட்டு இந்த படிக்கட்டில் இந்த டெய்லி யூஸ் பண்ணுற இந்த பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வச்சுருந்தா இல்லைங்களா, அதான் பசங்க எடுத்து வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு வந்து அடுக்கி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மேலே காய வச்சுருக்கிறத வந்து போய் எடுத்துகிட்டு வந்து அதை அடுக்கி வைக்கணும். இவர் அக்கா எவ்வளோ அழகாக நிமித்தி வச்சுருக்கா பார். அம்மு ஒரு பாக்ஸ்குள்ளே ஒன்று ஒன்றா போடுற மாதிரி போடு. சரியா? நீ பிளாஸ்டிக்லாம் அடுக்க, அம்மா சில்வர் அடுக்கிடுறேன். வெற்றி தட்டி விட்றாதடி. நீ இப்படி வந்து அடுக்க. நீ அங்கே அடுங்க, நான் இங்கே அடுக்கிறேன். சாதனா குட்டி 2 பேருக்கும் தேங்க்யூ. கொண்டு வந்து வச்சுட்டிங்க. நல்ல பிள்ளைங்களா வேலை செய்யுதுங்களே. நான் உனக்கு ஈவினிங்காக சாக்லேட் வாங்கி தரேன். என்ன சாக்லேட் வேணுமோ அம்மா வாங்கி தரேன். எல்லாம் அழகாக கொண்டு வந்து வச்சுச்சு. தள்ளம் செல்லக்குட்டி, மயில்குட்டி. டியூஷன் போகணும். வெந்நீர் போட்டு நல்லா சுட தண்ணி வச்சு நல்லா சுட சுட தலைக்குழி. 4 மணிக்கு டேடி வந்ததுக்கப்புறமா 4:30. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்தாந்து கொடுத்துட்டீங்க. இப்போ இது அம்மா எல்லாத்தையும் ஷெல்ஃபில் அடுக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? டன்னா? தேங்க்யூடி தாங்க இறக்கிதாடி. இப்படி பாவண்டி. அவ்வளோதாண்டி. இம்மா ஒன்றும் வேலை, கிச்சன் வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் நானே பார்த்துப்பேன். அது தெரியல. ஓ தேங்க்யூ செல்லம். நல்லா பளிச்சுன்னு நல்லா காஞ்சிச்சு. எல்லாம் சூடாக இருக்குது பாத்திரம் எல்லாம். ஊருக்கா போதுமாடி? சரி போதுமா? சாதம் போதுமா? சரி. கரண்ட்டு இப்போ வேறு போயிடுச்சு. எப்போ வரும்னு தெரில. குளிச்சுட்டு டியூஷன் வேறு கிளம்பணும். மாவு மட்டும் இருக்குது. நம்ம கொண்டு வைக்கணும். அம்மா நீ சாப்பிட்டீங்கன்னா ஒழிச்சிட்டு இது விளக்கிடலாம் சாயங்காலமாக. வா வந்து சாப்பிட்டு. டைம் ஆகிடுச்சு. மணி 2:30. பாத்திரம் சேருது. அடுத்த சிங்கிள் பாத்திரம் சேருது. எல்லாத்தையும் ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டேங்க. விளக்கி வச்சதுமே பார்க்க பளிச்சுன்னு இருக்குது. கரண்ட்டு வேறு இல்லை, அதான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். லைட் போட்டோன்னா நல்லாயிருக்கும். எல்லாமே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க. இந்த வாட்டி வந்து தேவையில்லாத பிளாஸ்டிக்லாம் கொஞ்சம் நிறைய வச்சுருந்தெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். அதாவது இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம். மற்றபடி வந்து சில்வர் செம்படம் தான் கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு நிறையா இருக்கும். பாத்திரம் நிறைய இருக்குதுன்னு வேறு வந்து சொல்வீங்க கண்டிப்பாக. இது எல்லாமே நான் வாங்கினது வந்து கிடையாதுங்க. இந்த சின்ன சின்ன செம்படம்லாம் வந்து ஒரு 5 செம்படம் மட்டும்தான் வாங்கினேன். மற்றது எல்லாமே என்னுடைய வளையகாப்புக்கு, அதுக்கப்புறம் சாதனா ஃபங்க்ஷனுக்கு, இந்த நம்ம எதாவது ஃபங்க்ஷன் பண்ணோம்னா ரிட்டன் கிஃப்ட் மாரி இந்த பாத்திரம்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதை மாரி சேர்ந்த பாத்திரம் தான் இந்த செம்படம், வாளி. இது எல்லாமே பெரிய பெரிய சம்படம்லாம் கொஞ்சம் தான் இங்கே வச்சுருந்தது. மற்ற எல்லாமே ஊரில் தான் வச்சுருந்தேன். ஆனால் இந்த வாட்டி வந்து எல்லாமே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டேன் நான். அது எல்லாமே அடுக்கி வச்சதுனால உங்களுக்கு பார்க்க நிறையா இருக்குது. எல்லாத்துலேயுமே திங்ஸ் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலுமே எல்லாத்துலேயுமே திங்ஸ் வச்சு அந்த பாத்திரம் எல்லாமே நான் யூஸ் பண்ணுறேன். அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஞாபகார்த்தம் நம்மளுக்கு வரும் இல்லைங்களா, இது இன்னார் வச்சாங்க போனாங்கன்னு சொல்லிட்டு. அதனாலவே நான் அதை வச்சுருக்கிறேன். தேவையில்லாமல் தூக்கி லாஃப்ட்டில் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நம்மளுடைய கிச்சன் நல்லா கொஞ்சம் பெரிய கிச்சன் தான். ரொம்ப பெருசுலாம் கிடையாது. எனக்கு கொஞ்சம் பெரிய கிச்சன் தான். ஷெல்ஃப் நிறையா இருக்குதுங்கிறனால அதில் எல்லாத்துலேயுமே நான் அடுக்கி வச்சுருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாரி இருக்குது. இது க்ளீன் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாதுங்க. நான் ரெகுலராக நம்மளுடைய விளாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும். மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறது தான். ஒவ்வொரு மாதம் விளக்குவேன். ஒரு மாதம் வந்து நல்லா இருந்தால் அப்படியே விட்டுடுவேன். அடுத்த மாதம் விளக்கிடுவேன். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் சும்மா தான் இருக்கிறோம். நம்மளுக்கு இது தவிர வேறு என்ன வேலை இருக்க போகுது? ஏதாவது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். இன்றைக்கி கிச்சனை ஃபுல்லாக டோட்டலாக காலி பண்ணி க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். என்னோடய க்ளீனிங் வேலை இப்படி தான் வந்து போகும். இன்றைக்கி கிச்சன் க்ளீன் பண்ணதில் 2 சாக்கு பை வந்து, ஒரு சாக்கு பை ஃபுல்லாக குப்பை, இன்னொரு சாக்கு பை ஃபுல்லாக இந்த கார்ட்போர்டு பாக்ஸு, இந்த தேவையில்லாத பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் வந்து வச்சுருந்தேன். அதெல்லாம் ரொம்ப யூஸில் ரொம்ப பழசானது தான். அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு தூக்கி போட்டுடலான்ட்டு இந்த குட்டி கவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி சாக்கு பையாக தான் அதில் வச்சுருக்கிறேன். எப்போதுமே வந்து நம்ம இந்த ரூம் க்ளீனிங்லாம் இருக்குது, தேவையில்லாதெல்லாம் நிறைய வந்து செய்கிறோம். அதில் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுவும் எடுத்து வச்சுருக்கிறேன்.
என்னதான் வருஷத்துக்கு நம்ம பொங்கலுக்கு க்ளீன் பண்ணாலுமே என்ன தேவையில்லாதெல்லாம் வந்து தூக்கி போட்டாலுமே அடுத்த வருஷத்துக்குள்ளே அது தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு எங்கேருந்து தான் சேருதுன்னே வந்து தெரிலங்க. அவ்வளோ குப்பை தேவையில்லாத ஐட்டம் தூக்கி போடுற ஐட்டம் அவ்வளோ சேருது. வருஷம் வருஷம் மூட்டை மூட்டையாக கட்டி தூக்கி போட வேண்டியதான். இன்றைக்கி வந்து பொங்கல் க்ளீனிங்கில் கிச்சன் க்ளீனிங் கம்ப்ளீட்டாக வந்து டீப் க்ளீனிங் வந்து பண்ணது தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். பசங்க கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி ஈஸியாக வேலை முடிஞ்சுதுங்க. 2 நாள் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரே நாளில் வந்து கிச்சன் க்ளீனிங் வேலையை வந்து முடிச்சிட்டேன். லாஃப்ட்டு மட்டும் தான் சும்மா அதை ஒரு 1/2 மணி நேரத்து வேலை தான் அதை சாதனப்பா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க, சரி பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி வந்து இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பொங்கல் க்ளீனிங் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.